ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் பாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். நேயர்கள் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் நல்லபடியாக பொங்கி உங்களுடைய உள்ளம், உங்களுடைய மனிதர்கள், உங்களை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு தெரிந்தவர்கள் எல்லோருக்கும் நல்லபடியாக இருக்கணும்னு பிரார்த்தித்து வாழ்த்தும் தெரிவிக்கிறோம். அனைத்து நேயர்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் கேஎஸ் ஐயங்கார் ஐயா, ஹரிஹர சர்மா ஐயா. இப்போ விஸ்வாவசு வருஷம் தை மாதத்தினுடைய பலன்கள் 15/1/2026 12/2/2026 வரலும் உண்டான காலகட்டத்தை தை மாதம்னு சொல்கிறோம். சரி, இப்போ ஐயா கிட்ட கேட்போம், இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத கேட்போம். அதற்கு பிறகு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். அனைவருக்கும் அஸ்ட்ராலஜர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். எப்பொழுதுமே ஜோதிட சாஸ்திரத்தில் மட்டும் இல்லை, வழக்கு மொழியாகவும் சொல்கிறது தை பிறந்தால் வழி பிறக்கும். மார்கழி பிறந்து முடிஞ்சு தை பிறக்குது. தை பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது. தக்ஷணாயனம் முடிஞ்சு உத்தராயண புண்ணிய காலம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள். இந்த உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய பகல் பொழுதை குறிக்கக்கூடியது உத்தராயண புண்ணிய காலம். தக்ஷணாயனம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு தேவர்களுடைய இரவு பொழுதை குறிக்கக்கூடிய காலகட்டங்கள். இதில் இன்னொரு விசேஷம் அப்படின்னாக்க, உங்களுக்கு மகரத்திலேருந்து கடகம் வரையிலும் உத்தராயண புண்ணிய காலகட்டங்கள். இதில் சூரியன் பலம் பெறக்கூடிய காலகட்டங்கள். பொறுத்தளவுக்கு தை பிறந்து சித்திரையில் சூரியன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் தான் பரிகார பூஜைகள், பரிகார ஹோமங்கள் மற்றும் ஆலயங்களில் உள்ள சிறப்பு வழிபாடுகள் செய்யக்கூடிய காலகட்டங்கள். இதுக்கு முன்னாடி இருந்தது தட்சிணாயன புண்ணிய காலம். தட்சிணாயன புண்ணிய காலத்தில் சூரியன் நீச்சம் அடைகிறாரு துலாத்தில். அதனால் இந்த பரிகார காரியங்கள், எப்பொழுதுமே பரிகார காரியங்கள் செய்யும் பொழுது சூரியன் பலம் பெறும் காலகட்டங்களில் நாம் செய்கின்ற பரிகாரங்கள் பலன் தரும். அடுத்தது, இவர் தேவர்களுடைய பகல் பொழுதாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நாம் என்ன காரியம் நினச்சி பரிகாரம் செய்கிறோமோ அந்த பரிகாரம் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படியேற்பட்ட மகா உன்னதமான காலகட்டங்கள் இந்த தை பிறக்குது. தை பிறந்தால் வழி பிறக்கும். 15/1/2026 12/2/2026 வரலும் தை மாதம் பிறக்குது. இதில் ஃபஸ்ட்டு ஆரம்ப நாள் அப்படின்றது பொங்கல். பொங்கல் அப்படின்றாக்க பொங்கலுக்கு முன்னாடி போகி. போகி அப்படின்றது பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் நம்மளுடைய தமிழர் மரபு. அப்படியேற்பட்ட போகி முடிஞ்சு பொங்கல் தொடங்குது. இந்த பொங்கல் தொடங்கக்கூடியது அப்படின்றது குருவோடைய வாரமான வியாழக்கிழமையில் பரம பவித்திரமான திதியான துவாதசி திதியில் கேட்ட நட்சத்திரத்தில் சுக்கிர ஹோரையில் நாம் பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சொல்லிடுறோம். நம்ம அத்தனை நேயர்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்குமா? பயனுள்ளதாக இருக்கும். பொங்கல் வைக்க வேண்டிய நேரம் சுக்கிர ஹோரை. காலையில் 9:30 AM - 10:30 AM பொங்கல் பானை வச்சு வழிபட வேண்டிய நேரம். சூரிய பகவானை வழிபட வேண்டிய நேரம் அப்படின்றதும் இந்த காலகட்டங்கள். அப்போ இப்படி ஏற்பட்ட பரம பவித்திரமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இதில் இந்த மாதத்தில் உள்ள விசேஷ தினங்களை பார்த்துட்டு அடுத்தது கிரகங்களுடைய பொசிஷனை பார்க்கலாம். அப்போ மாதம் பிறக்கும்பொழுதே பொங்கல் பிறக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 16/1/2026 அன்னைக்கு பிரதோஷ வழிபாடு. அது தவிர கணு. இந்த கணு அப்படின்றது வீட்டில் உள்ள ஆண்கள் நல்லா இருக்கிறதுக்காக பெண்கள் வைக்கக்கூடியது கணு பொங்கல் அப்படின்றது பேர். அதே போல் நம்மளுடைய வளர்ப்பு ஜீவனான மாடுகளுக்கு பொங்கல் வைக்கக்கூடிய மாட்டுப்பொங்கல் மற்றும் கரிநாள் அப்படின்றது 16/1. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க அமாவாசையிலேயே விசேஷமான அமாவாசை தை அமாவாசை. அந்த தை அமாவாசை அப்படின்றது 18/1/2026 நம்மளுடைய பித்திருக்கள் காரியம் செய்யக்கூடிய காலகட்டங்கள். தை அமாவாசை, மாலைபக்ஷம் மற்றும் ஆடி அமாவாசை. அப்போ பித்திருக்களுக்கு உண்டான காரியங்கள் செய்யக்கூடிய தை அமாவாசை பரம பவித்திரமான அமாவாசை 18/1/2026. இதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 25/1/2026 ரத சப்தமி. அதே போல் 26/1/2026 எல்லா மக்களுமே எதிர்பார்க்கக்கூடியது. ஒரு காணி நிலம் வாங்கி ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு வாஸ்து பூஜை போடக்கூடிய நாள் 26/1/2026. அதுவும் பர்டிகுலராக போட வேண்டிய நேரம் அப்படின்றது 9:52 AM 11:22 AM வாஸ்து பூஜை போட்டாச்சு அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக வீட்டில் உள்ள தடங்கல்கள் அத்தனையும் விலகும்.
அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 1/2/2026 பௌர்ணமி மற்றும் தைப்பூசம். இந்த தைப்பூசம் அப்படின்றது வள்ளலார் ஜோதி ஏற்றக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது தைப்பூசம். இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தை மாதம் பிறக்குது. சரி, இந்த காலகட்டங்களில் கிரக நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 3ஆம் வீடான மிதுனத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அடுத்தது காலபுருஷ தத்துவத்தின்படி 5ஆம் இடமான சிம்மத்தில் கேது பகவான் இருக்கார். காலபுருஷ தத்துவத்தின்படி 9ஆம் இடமான தனுரில் சுக்கிர பகவான் இருக்கார். அதை தவிர மகரத்தில் சூரியன் புதன் செவ்வாய் இருக்காங்க. இதை தவிர கும்பத்தில் ஆட்சி பெற்ற சனியும் ராகுவும் இருக்கிறாங்க. இப்படி ஏற்பட்ட பரம உன்னதமான காலகட்டங்களில் இந்த தை மாதம் பிறக்குது. இப்போ நாம் பார்க்க போகிறது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள், என்னென்ன தீய பலன்கள், அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் எல்லாரையும் பார்க்க போகிறோம். அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபம் அப்படின்னாக்க அதிபதி சுக்கிரன். அதில் உள்ள நட்சத்திரம் கார்த்திகை, ரோகிணி, மிருகசிருஷம். இந்த 9 நட்சத்திர பாதத்தை கொண்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் அதி அற்புதமான மாதமாக இருக்குமா? கண்டிப்பாக அதி அற்புதமான மாதமாக இருக்கும். ஏன் அப்படின்னாக்க வாக்குஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 8ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் எங்கே போகிறாரு அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. 9ஆம் இடத்துக்கு போகும்போது குருவுடைய பார்வையும் அந்த கிரகத்துக்கு படுது. ஏற்கனவே அங்கே பார்த்தோம்னாக்க சூரியன், புதன், அங்காரகன் இருக்காங்க. கூட செவ்வாயும் இப்போ சுக்கிரனும் போய் சேர்றதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுருக்கவங்களுக்கு திருமண தடை தாமதம் விலகக்கூடிய காலகட்டங்கள். சாமி, நானும் என்னோடய பொண்ணுக்கும் சரி என்னோடய பையனுக்கும் சரி பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், ஒன்றுமே தகையில்லை அப்படின்றவங்களுக்கு இந்த தை பிறந்தால் வழி பிறக்கக்கூடிய காலகட்டங்களா அப்படின்னா காலகட்டங்களே. சரி, அடுத்தது பார்த்தோம்னாக்க சுக்கிரன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் இவங்களுக்கு எல்லாருக்குமே கடந்த மார்கழி மாதத்தில் இது கிடைக்காம, வாய்ப்புகள் கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தவங்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள், அதுவும் பார்த்தோம்னாக்க உள்ளூர், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன் அப்படின்னு சொன்னாக்க 10ஆம் இடத்தில் ராகு கூட சனி பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. அதுவும் பொறுத்தளவுக்கு கும்பராகுவை பொறுத்தளவுக்கு முயற்சி எடுத்தால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடில் இப்போ கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த வாய்ப்புகள் மூலிமா இங்கே வர வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வரைக்கூடியும் கடந்த காலகட்டங்கள கஷ்டங்களையும் கடன்களையும் அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் உண்டாகும். அதே போல் கம்யூனிகேஷன் துறையில் உள்ளவங்களுக்கு, அதாவது தொலைத்துறையில் உள்ளவங்களுக்கு ஏர்டெல், ஜியோ, பிஎஸ்என்எல், ஓடா போன்ற கம்யூனிகேஷன் துறையில் வேலை பார்க்கக்கூடிய இன்ஜினியர்களுக்கு, சாஃப்ட்வேரில் ஹார்ட்வேர் புரோகிராமர்களுக்கு, அதே போல் ஏஐ டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே சுக்கிரன் அப்படின்னாலே நுண் அதாவது அக்யூரேட்டாக கொடுக்குறது. அப்போ ஏஐ படிக்கக்கூடியவங்களுக்கும் அத்தனை பேருக்கும் இந்த காலகட்டங்கள், அதாவது தை மாதம் அப்படின்றது அதி அற்புதமான நிகழ்வுகளை நிகழ்த்தக்கூடிய காலகட்டங்கள். நாம் எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய எங்கள் கிரகங்கள் அப்படின்றது சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இப்போ இந்த புத பகவானும் சூரிய பகவானும் அங்கார பகவானும் என்னென்ன நற்பலன்களை ரிஷபராசி என்பவர்களுக்கு தருவாங்க அப்படின்றது நம்மளுடைய அஷ்ட கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. அதாவது உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல இருந்ததுனால மன கிளேசங்கள் இவ்வளோ நாளாக இருந்திருக்கும். ஒரு மனசுக்குள்ளே ஒரு சின்ன பயம் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்களேனால் அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுறார். அதாவது 15/1/2026 அன்றைக்கே ரிஷபராசியின் அதிபதியான சுக்கிரன் அவர் 9ஆம் இடத்துக்கு போகிறார். ஐயா சொன்னார். இப்போ பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6-12க்கு உண்டான, அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கும் 12ஆம் இடத்துக்கும் உண்டான செவ்வாயும் 9ஆம் இடத்துல போயிருக்கார். அதனால் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும். இந்த காலகட்டத்தில் ஷார்ட் ட்ரிப்பு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. அதை தவிர பார்த்தீங்களேனால் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பார்ட்னர்ஷிப் கன்சர்னில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். தொழிலில், சொந்த தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஏன்னா 10ஆம் இடத்தில் சனி ஆட்சி பெற்று போய் இருக்கிறது பெரிய விசேஷம். ராகுவோட சம்பந்தம், அதீதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படக்கூடிய காலகட்டம். புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் 6ஆம் அதிபதியும் சுக்கிரனே, அவரே 9ஆம் இடத்துல போய் நிற்கிறதும், அதுக்கப்புறம் இந்த தை மாதத்தின் கடைசி 7/2/2026 அவர் 10ஆம் இடத்துக்கு மாறுறது பெரிய விசேஷத்தை கொடுக்கறது.
10ஆம் இடம் வலுத்து போய் குருவின் பார்வையில் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது 5ஆம் அதிபதியும் 10ஆம் இடத்துக்கு போகிறார். 5ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்க 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கார். அதற்கு பிறகு 10ஆம் இடத்துக்கு போகிறார். பெரிய விசேஷம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாடு வெளியூர் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மனசுலேயே ஒரு தெம்பு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலையே குரு அவரே தனக்காரகன் உட்காந்துருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் வெளிநாடு ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த நேரத்தில் எந்தெந்த நாட்களை தவிர்க்கலாம் சந்திராஷ்டமத்துக்குன்னு, அது தவிர உங்களுடைய தசாபுக்தி சரியில்லை அப்படின்னா அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதையும் நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. சந்திராஷ்டமம் அப்படின்னாக்க உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்துக்கு வருது. மதிக்காரனான சந்திரனுடைய ஒளி படலைன்னா நம்மளுடைய மனம் குழப்பமான நிலையை அடையக்கூடிய காலகட்டங்கள். குழப்பமான நிலையாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எடுக்கின்ற முடிவுகள் தவறுதலாக முடியக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்படி பார்க்கும்போது தவிர்க்க வேண்டிய நாள் ரிஷபராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு 16, 17, 18 இந்த 3 நாளும் தவிர்த்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். இல்லை சாமி, நான் தவிர்க்க முடியாது, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னாக்க அருகில் உள்ள ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு உங்கள் தயிர் வாங்கி கொடுத்துட்டு போங்க. வர பிரச்சனை வந்த பிரச்சனை தீரும். சரி, அடுத்தது ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் கார்த்திகை, மிருகசீரிஷம், ரோகிணி இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கு தசாநாதனும் புத்திநாதனும் அந்தரநாதனும் சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்கள் குறைவாக கிடைக்கும். அப்போ சரணாகதி அடைய வேண்டியது அப்படின்றது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் உள்ள ஏதாவது ஒரு பெருமாள் கோயில், அந்த பெருமாள் கோயிலில் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணி அந்த திருமஞ்சன தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு வாங்க. அடுத்தது 2வது பொறுத்தளவுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோசாலைக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் இந்த மாதத்தில் உள்ள ஒவ்வொரு சனிக்கிழமையும் கோவுக்கு பசு அப்படின்ற பொறுத்தளவுக்கு நம்மளோட இந்து தர்மத்தின்படி சொல்லக்கூடியது சகல தேவதைகளும் வாசம் செய்யக்கூடியது. அப்படி ஏற்பட்ட கோவுக்கு அகத்திக்கீரை, புல், வைக்கோல் வாங்கி கொடுத்துட்டு வாங்க. இதை தவிர வேதத்தை நாம் ரட்சித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரட்சிக்கும். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது வேத பாடசாலைக்கு மாதம் ஒரு 10 கிலோவோ 5 கிலோவோ அரிசி வாங்கி கொடுங்க. அப்போ வர பிரச்சனை வந்த பிரச்சனை அத்தனையுமே சூரியனை கண்டபடி பனி எப்படி விலகுமோ அதே மாதிரி கிராஜுவலாக கன்சிஸ்டண்ட்டாக விலகும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் ஏற்றமாக இருக்கும். இருந்தாலும் இந்த தை மாதத்தில் மொத்த நற்பலன்கள் மொத்த கெடுபலன்களை கன்க்ளூஷனாக நம்மளுடைய கேஎஸ் ஐயங்காரவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ஏற்றமான காலமாக இருக்கும். இவ்வளோ நாளாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருந்ததுனால மனசுக்குள்ள சில கிளேசங்கள் இருக்கும், மனக்குழப்பங்கள் இருந்துகிட்டே இருந்தது. எந்த ஒரு விஷயத்திலையும் தீர்க்கமான சிந்தனையோ தீர்க்கமான முடிவோ எடுக்க முடியாத காலகட்டமாக இருந்தது. இப்போ ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் எல்லாமே ஏற்றமான காலம், பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, வேலையில் ஏற்றம் மாற்றம் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். புதிய ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தீர்க்கமான சிந்தனைகள் இருக்கும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்க்கும் பொழுது 2ஆம் இடத்துல குரு பகவான் வக்கரகதியில் இருந்தாலும் பணவரவிற்கு பிரச்சனை இருக்காது. குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும். திருமணம் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. திருமண பாவம் இந்த காலகட்டத்தில் வாய்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா சுக்கிரனும் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய உங்களுடைய ராசிக்கு 7ஆம் அதிபதியான செவ்வாயும் உச்சம் பெற்று போயிருக்கிறது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கிறது. தொழிலில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. தொழிலில் பெரிய மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல்நிலை சீராகும். அது தவிர பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு 85 விழுக்காடு மிகப்பெரிய மாற்றம் ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த விஸ்வாவசு தை மாதம் அமையும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள்.
மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும். நன்றி, வணக்கம்.